இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the common of the day. And today is 15th June 2026 Monday. திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆராதனை எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததா? நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தியிருப்பார், ஆறுதல் படுத்தியிருப்பார். சரி, தொடர்ந்து அந்த ஜூட் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். யூதா, நான் சொன்னேன்ல, யூதா சபையை உற்சாகப்படுத்தி இயேசுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிற இவர் எழுதுகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி verse 2 முதலாவது தன்னை அறிமுகப்படுத்தினார் முதல் வசனத்தில். இன்றைக்கி ரெண்டாவது வசனம், Jude 1 verse 2 is introduce himself, then we'll see what he was doing. என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. Mercy, peace and love be multiplied to you. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. எது பெருகணும்னு சொல்றாரு? அன்பு. உங்களுக்கு இரக்கம், சமாதானம், அன்பு பெருக கடவுது. எதுல கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகி இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? அருமையானவர்களே, mercy, peace and love be multiplied. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கும் போது எல்லா செல்வங்களும் நிறைந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு தான் நம்மலாம் ஆசீர்வதிப்போம். ஆனால் இங்கே ஜூட் சொல்கிறாரு, ஐயா, இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டியது என்னன்னா இரக்கம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட மோசி இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்களாக இந்த உலகம் உங்களை பார்க்க வேண்டும். இரண்டாவது இரக்கம் முடிஞ்சோன்னா சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாமல் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஆமாம் தானுங்களே? அது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெரிய தரம், நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய, நம்மோடு இருக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசு உன்னோடு இருக்கிறாருன்னா அந்த சமாதானம் உன் கூட இருக்கும். ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் தான். உன் இதயம் சமாதானத்தால் நிறைந்திருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இரக்கம், சமாதானம், அன்பு பெருக கடவுது. அன்பு எல்லாவற்றிலும் அன்பு அடக்கிவிடும். The love will covers everything, dear brother and sister. Multiply in mercy, love, and he says that, peace. Peace, mercy and love. இரக்கம், கிருபை, இதிலெல்லாம் வளரணும். இதுக்குள்ளே நீங்கள் தான் வளரணும். இதுதான் முக்கியம். எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? எது நமக்கு முக்கியம் என்பதை இன்றைக்கு உலகம் மறந்து போய், அது இந்த காலங்களில் மனிதனுக்கு எது முக்கியம் என்பதை மறந்து போய் இந்த உலக ஆசீர்வாதம் தான். ஆல்வேஸ் தே திங்க் அபவுட் த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், த வேர்ல்ட் பிளெஸ்ஸிங், அண்ட் பீப்புள் ஆர் ரன்னிங் ஃபார் தட். அதுக்காகத்தான் ஓடுறான், உழைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அது தப்பில்லை. ஆனால் அதே வேளையில் அதுதான் வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம், அருமையானவர்களே, இரக்கத்திலும் சமாதானத்திலும் அன்பிலும் பெருக வேண்டும். அப்போ ஒரு கேள்வி நாம் கேட்கணும், am I grow? நான் வளர்ந்திருக்கிறேனா? எதில்? இரக்கத்திலும் சமாதானத்திலும் அன்பிலும் வளர்ந்திருக்கிறேனா? அது என் வாழ்க்கையில பெருகி இருக்கிறதா? என் குடும்பத்தில் பெருகி இருக்கிறதா? mercy, peace and love be multitude. It's a multitude in my family, my personal life. Just think and commit, dear brothers and sisters. வசனம் உங்களோடு பேசும் பொழுது நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆகவே ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற நீங்கள் அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம், அவர் அன்பிலே நிறைந்து இந்த உலகத்துக்கு மகிமையாய், ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாக நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Help us to multitude in mercy and peace and love and multitude in that. Lord Jesus, ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகுவதற்கான கிருபைகளை செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய வசனத்திலே நாங்கள் பலப்பட வளர கிருபை செய்யுங்க. துதி, கன, மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இந்த இரக்கம், சமாதானம், அன்பு, mercy, peace and love
இவைதான் கிறிஸ்தவத்தின் அனுபவம். உனக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா? ஓகே, காட் பிளஸ்.